இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி தாயாம் திரு அவை புனித ஜெரோம் என்கிற விவிலிய அறிஞருடைய நினைவு நாளைத்தான் கொண்டாடுகிறது. அன்புமிக்கவர்களே, கிறிஸ்தவ வரலாற்றில் 4வது நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு புனிதராக இவர் அறியப்படுகிறார். கிபி 341ஆவது ஆண்டு ரோமை பேரரசனுடைய ஒரு பகுதியாக இருந்த டால்மேசியா என்று சொல்லப்படுகிற ஒரு பகுதியில் பிறந்தவராகவும், பிறப்பால் கிறிஸ்தவர் அல்லாதவராக இருந்தாலும் பல அறிஞர்களோடு சேர்ந்து மொழி இலக்கணம், அணி இலக்கணம், மெய்யியல் மற்றும் இறையியலை கற்று தேர்ந்தவராகவும் இவர் அறியப்படுகிறார். இவருடைய இயற்பெயர் எரோனிமுஸ் என்றும் இவர் அறியப்படுகிறார். அனுபவமிக்கவர்களே, அறிவு ஞானத்தை தேடி, இந்த உலகத்தின் ஞானத்தை தேடி பல்வேறு இடங்களுக்கு சென்று பல்வேறு மொழிகளை கற்று தேர்கிறார். பல்வேறு புலமைகளையும் இவர் பெற்று தேறுகிறார். அதற்கு பிறகு இந்த வாழ்க்கையை அவர் வெறுத்தவராக தனிமையில் அந்தியோக்கிய நகரத்திற்கு சென்று அங்கு இருந்த பாலைவனத்தில் இவர் ஒருத்தல் முயற்சிகளோடு தனிமையான வாழ்வை இவர் வாழ விரும்புகிறார். அந்த நேரத்தில் ஒரு எபிரேய மொழி அறிஞரிடம் எபிரேய மொழியையும் கற்று தேர்ந்தவராகவும் கிரேக்க மொழியை கற்று தேர்ந்தவராகவும் இரண்டிலும் புலமை பெற்றவராகவும் இருந்த ஒரு காரணத்தினால் அப்பொழுது இருந்த திருத்தந்தை டமாசுஸ் என்பவரால் ரோம் நகரத்திற்கு அழைக்கப்பட்டு விவிலியத்தை லத்தீன் மொழியில மொழிபெயர்ப்பதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பணி இவருடைய கரங்களில் ஒப்படைக்கப்படுகிறது. அன்புமிக்கவர்களே, அரமேய மற்றும் எபிரேய மூலத்திலிருந்து விவிலியத்தை, புதிய ஏற்பாட்டை முதலாக கத்தோலிக்க வரலாற்றில் மக்களுடைய பயன்பாட்டிற்காக, பொதுமக்களுடைய ஒரு பயன்பாட்டிற்காக உல்காத்தா என்று சொல்லப்படுகிற மக்களின் மொழிபெயர்ப்பை முதலாக லத்தீன் மொழியில மொழிபெயர்த்தவர் புனித ஜெரோம் என்று சொல்லப்படுகிற புனித எரோனிமஸ். அன்புமிக்கவர்களே, அவர் மொழிபெயர்த்த லத்தீன் மொழிபெயர்ப்பிலிருந்து தான் இன்றைக்கு நம்முடைய கைகளில் தவழுகிற ஆங்கிலம் மற்றும் அனைத்து பிராந்திய மொழிகள், தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டு இருக்கிற நம்முடைய திரு விவிலியம் கூட இவருடைய மொழிபெயர்ப்பிலிருந்து தான் நமக்கு கிடைத்திருக்கிறது. அன்புமிக்கவர்களே, வாழ்நாள் முழுவதும் 40 ஆண்டுகளுக்கு மேலாக திரு விவிலியத்தை மொழிபெயர்க்கிற, திரு விவிலியங்களுக்கான இறையியல் விளக்கங்களை எழுதுகிற ஒரு பணியை மட்டுமே செய்து வாழ்நாள் முழுவதும் இறை வார்த்தைக்காக தன்னை ஒப்பு கொடுத்த ஒரு மாபெரும் புனிதராகத்தான் புனித ஜெரோம் என்கிற இந்த புனித எரோனிமுஸை நம்ம பார்க்கிறோம். அன்புமிக்கவர்களே, இவருடைய பல கூற்றுகளில் மிக முக்கியமான ஒரு கூற்று என்பது விவிலியத்தை அறியாதவர்கள் இயேசுவையே அறியாதவர்கள் என்று சொல்லி நம்முடைய அன்றாட வாழ்க்கையில விவிலியத்தின் வழியாக நம்ம இயேசுவை அறிந்து கொள்ளலாம் என்கிற மாபெரும் உண்மையை நமக்கு உணர்த்தியவர் தான் இந்த புனித ஜெரோம். அன்புமிக்கவர்களே, கடைசி 15 ஆண்டுகள் பார்வையற்றவராகவும் அதே நேரத்தில் தன்னால் எழுத முடியாத ஒரு வயோதிக வயதிலும் தன்னிடம் இருக்கிற உதவியாளர்கள் 10 பேருக்கு 10 விதமான தலைப்புகளில் விவிலியத்தினுடைய இறையியல் கோட்பாடுகளை மொழிபெயர்க்கக்கூடிய திறமையை கொண்டிருந்தார் புனித ஜெரோம் என்றும் இவருடைய வாழ்க்கையில் நம்ம வாசிக்கிறோம். இந்த புனித ஜெரோமுக்கு இருந்த அந்த இறை வார்த்தையின் மீது உள்ள ஆர்வம் நமக்கும் இருக்க வேண்டுமா? இன்றைக்கு இவருடைய பரிந்துரையால் மன்றாடி ஜெபிப்போம். ஒவ்வொரு குடும்பத்திலும் இயேசுவை அறிந்து கொள்ள இறை வார்த்தையை வாசிக்க தொடங்க இன்றே நம்ம முடிவெடுப்போம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகத்தில் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சமாரியா பகுதியாக செல்கிறார். அங்கே சமாரியர்கள் இயேசுவுக்கு வரவேற்பை கொடுக்கவில்லை, அவரை அனுமதிக்கவும் இல்லை. இதை கண்ட திருத்தூதர்களான யோவானும் யாக்கோபும் கோபம் கொண்டு இந்த மக்கள் மீது மேலிருந்து நெருப்பை வர செய்து அழித்து விடலாமா என்று ஆண்டவராகிய இயேசுவிடத்தில் கேட்கிறார்கள். அந்த இடத்துல இயேசு அவர்களுடைய முன்கோபத்தையும் அல்லது ஒரு தோல்வியை அல்லது ஒரு எதிர்ப்பை எதிர்கொள்ளற்ற அந்த திறனையும் கண்டித்து அவர்களை நல்வழிப்படுத்தி நேர்மறையாக கடவுளுடைய உதவியோடு மனத்திடனோடு போராடி வெற்றி கொள்கிற ஒரு முடிவை எடுக்கிறோமா, அதற்கு மாற்றாக எதிர்மறையாக சுயநலத்தோடும் ஆணவத்தோடும் வன்மத்தோடும் ஒவ்வொரு செயல்களையும் நம்ம எதிர்கொள்கிறோமா என்பதை பொறுத்து தான் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம மகிழ்ச்சி உள்ளவர்களாக இருக்கிறோமா அல்லது மகிழ்ச்சி அற்றவர்களாக, மன நிறைவு அற்றவர்களாக நம்ம வெறுப்போடு வாழ்கிறோமா என்பதை நம்ம இன்றைக்கு புரிந்து கொள்ளலாம். அன்புமிக்கவர்களே, வரலாற்றில் பல உதாரணத்தை நம்ம சொல்லலாம். ஸ்டீவ் ஜாப்ஸ் என்று சொல்லப்படுகிற அந்த ஆப்பிள் நிறுவனத்தினுடைய நிறுவனர்
மற்றும் பில் கேட்ஸ் என்று சொல்லப்படுகிற மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தினுடைய நிறுவனர் அல்லது உரிமையாளர், இவர்கள் இருவருமே அவர்கள் வேலை செய்த கம்பெனியிலிருந்து வெளியேற்றப்பட்டவர்கள். ஐயோ, எங்களை வேலையை விட்டு வெளியேற்றி விட்டார்களே, அந்த கம்பெனிக்கு எதிராக நான் கேஸ் போடுறேன், என்னை வேலையில் அமர்த்தி அந்த கம்பெனி என்னை வெளியேற்றதால் எனக்கு நஷ்டஈடு வேண்டும் என்று அவர்கள் எதிர்மறையாக கோபத்தோடும் வன்மத்தோடும் அவர்களை விரட்டிய கம்பெனிகளிடத்தில் சண்டை போடவில்லை. சண்டை போட்டிருந்தால் அவர்கள் நிம்மதியை இழந்திருப்பார்கள், அந்த நிறுவனங்களுடைய நிம்மதியை கூட இவர்கள் குறைத்திருப்பார்கள். அதற்கு மாறாக நேர்மறையோடு இறைவன் எனக்கு ஆற்றலை கொடுத்திருக்கிறார், இந்த ஆற்றலை பயன்படுத்தி கொண்டு நான் யாரையும் பழி வாங்க துடிக்காமல் இந்த உலகத்திற்கு என்னிடம் இருக்கிற ஆற்றலை கொண்டு புதிய ஒரு வசதியை அல்லது புதிய ஒரு கண்டுபிடிப்பை கொடுப்பேன் என்று இருவரும் முயற்சி செய்ததால தான் இன்றைக்கு ஆப்பிள் நிறுவனம் உலகத்திலேயே இந்த செல்போன் நிறுவனங்களில் மென்பொருள் நிறுவனங்களில் முதலிடத்தில் இருக்கிறது. மைக்ரோசாஃப்ட் என்று சொல்லப்படுகிற கம்ப்யூட்டர் மென்பொருள் நிறுவனமும் இன்றைக்கு முதலிடத்தில் இருக்கிறது. மூன்றாவது ஒரு உதாரணமாக மகாத்மா காந்தி தென்னாப்பிரிக்கா நாட்டில் ஒரு ரயிலில் அவர் கருப்பு இனத்தவரை சார்ந்தவராக இந்தியராக இருந்த ஒரு காரணத்தினால் அவரை பிடித்து வெளியே விரட்டி விடுகிறார்கள். அந்த ஆங்கிலேயர்களுக்கு எதிராக கோபத்தோடும் வன்மத்தோடும் எதிர்மறையான எண்ணத்தோடும் தீய எண்ணத்தோடும் ஆணவத்தோடும் அவர் செயல்பட்டிருந்தால் இன்றைக்கு அவர் மகாத்மா காந்தியாக இந்தியாவுக்கு இருக்க மாட்டார், இந்திய சுதந்திரத்திற்கு மிகப்பெரிய ஒரு பங்களிப்பை கொடுத்திருக்க மாட்டார். மாறாக தான் விரட்டி அடித்தப்பட்ட அல்லது துரத்தப்பட்ட கீழே தள்ளப்பட்ட அந்த அவமானத்தை உள்ளத்தில் ஏந்தி கொண்டு நான் வன்முறை எடுக்க மாட்டேன், மாறாக அகிம்சையை, வன்முறையற்ற ஒரு நிலையை, அமைதி வழியை நான் இந்திய மக்களுக்கு கற்றுக் கொடுத்து இந்திய போராட்டத்திற்கு உதவி செய்வேன் என்று நேர்மறையாக இறை நம்பிக்கையோடு சுதந்திர போராட்டத்தில் அகிம்சையை ஏந்தி அவர் போராடியதால தான் இந்திய நாட்டிற்கு சுதந்திரம் கிடைத்தது என்பதையும் இன்றைக்கு நம்ம அறிவோம். அன்புமிக்கவர்களே, திருத்தூதர் யோவான், திருத்தூதர் யாக்கோபு நெருப்பை வரவழைத்து அவர்களை அழித்து விடலாம் என்று சொல்லுகிறார். நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வன்முறையை தூண்டாமல் இந்த இடத்துல அமைதி வழியை தேர்ந்தெடுத்ததால தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அமைதியின் அரசர், நம்முடைய மீட்பர், கடவுளுடைய திருமகன் என்று நம்ம உணர்ந்து கொள்கிறோம். அன்றாட வாழ்க்கையில பிரச்சனைகள், சோதனைகள், வேதனைகள் வருகிற நேரத்தில் ரியாக்ஷன் என்று சொல்லப்படுகிற எதிர்மறையான விளைவுகளை நம்ம ஏற்படுத்தாமல் ரெஸ்பான்ஸ் என்று சொல்லப்படுகிற நேர்மறையான நல்ல ஒழுக்கமான கடவுளுடைய வழியை தேர்ந்தெடுத்து இந்த உலகத்தினுடைய தீமையை வெற்றி கொள்ள முயற்சி செய்வோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.